ஸ்தோத்திரம். நம்ம வசனத்துக்குள்ளே போவோம், செய்திக்குள்ளே கடந்து போகலாம். ஏசாயா 51 அதிகாரம், ஏசாயா 51 அதிகாரம் அதனுடைய 16 வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். நான் வானத்தை நிலைப்படுத்தி பூமியை அஸ்திபாரப்படுத்தி சீயோனை நோக்கி நீ என் ஜனமென்று சொல்வதற்காக நான் என் வார்த்தையை உன் வாயிலை அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன். Praise the Lord. Hallelujah. என்னுடைய வார்த்தையை உன் வாயிலே அருளி கரத்தின் நிழலினாலே உன்னை நான் மறைக்கிறேன். ஸ்தோத்திரம். நான் முதலாவது ஃபோக்கஸ் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறது என்னுடைய வார்த்தையை உன் வாயிலே அருளி. அதுதான் அதிகமாக பேசணும்னு நான் நினைக்கிறேன். கரத்தின் நிழலினாலே மறைக்கிறேன் என்பது ஓகே, அது கர்த்தர் நமக்கு செய்கிறதான ஒரு காரியம். அவர் தன்னுடைய நிழலினாலே நம்மை மறைத்து கொள்ளுகிறார். ஆனால் அதுக்கு முன்னாடி வர இந்த ஒரு வார்த்தை ரொம்ப கொஞ்சம் ஆழமானது, அழுத்தமானது. நான் என்னுடைய வார்த்தையை உன் வாயிலே நான் அருளுகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. இது நம்ம கொஞ்சம் படிக்கணும், இதை கொஞ்சம் நம்ம ஆழமாக யோசிக்கணும், தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். வார்த்தை, இந்த வார்த்தை பாருங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்குது நம்முடைய லைஃப்பில். வார்த்தை இல்லைன்னு சொன்னால் ரொம்ப கஷ்டம். ஆமென். அப்போ தேவன் மனிதனை உருவாக்கும் பொழுது அவருடைய சாயலாகவே உருவாக்கினார் என்று வசனம் சொல்லுது. அதனால தான் அவர் பேசுகிறபடியே நமக்கும் பேசுகிற அந்த ஆற்றலை கர்த்தர் தந்திருக்கிறார். அப்போ வார்த்தை என்பது என் கூடவே என்னோடு கூட நின்று போகிற ஒரு விஷயம் அல்ல. ஆமென். ஹல்லேலூயா. இப்போ நிறைய விஷயங்கள் இருக்குது. அது இப்போ கண்ணாடியை நான் வாங்கி போட்டு இருக்கிறேன் அப்படின்னா அது என்னுடைய பெனிஃபிட். நான் மற்றவர்களை சரியாய் பார்ப்பதற்காகவும் படிப்பதற்காகவும் இது பயன்படுது. ஆமென். ஸோ ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி பல விஷயங்கள். ஆனால் எனக்கு ஸ்பீச் இருக்கு இல்லையா, வார்த்தை, இது எனக்கு மட்டுமே பயனடைகிற ஒன்று அல்ல. ஆமென். ஸ்தோத்திரம். அடுத்தது வார்த்தை இன்னொரு இடத்திலிருந்து என் காது கேட்குது. என் காதினாலே கேட்பதை வேறு ஒரு இடத்திலே நான் என்ன பண்ணுறேன், அதை சொல்லுகிறேன். ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அப்போ நான் வார்த்தையை எங்கே நான் வாங்குகிறேன் அப்படின்னு சொன்னால், நான் பணம் கொடுத்து காசு கொடுத்து சாப்பாடு துணிமணி வாங்குறது போல் நான் வார்த்தையை என்ன பண்ணுறதில்ல, வாங்குவதில்லை. வார்த்தை என் செவிகளிலே கேட்கிறது. அவை தான் என்னுடைய வார்த்தையாக என்ன பண்ணுது, மாறுது. நம்ம வீட்டில் பிறக்கிறதான குழந்தை என்ன தான் பேசும், தமிழ் தான் பேசும். இங்கிலாண்டில் பிறக்கிற குழந்தை இங்கிலீஷ் தான் பேசும். ஏன்? அதுக்கு என்ன சட்டம் ரூல் போட்டு, பேபி நீ இங்கிலீஷ் தான் பேசணும் பேபி அப்படின்னு இங்கிலாந்து ராணி சட்டம் போட்டுக்கிறாங்களா? இல்லை. அங்கே இங்கிலாண்டில் பிறந்த உடனே ஒரு பாப்பாவை உடனடியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இங்கே கூட்டின்னு நம்ம வீட்டில் வச்சுட்டோம்னா இங்கிலாண்டில் பிறந்தது என்ன பேசும்? அப்போ வார்த்தையினுடைய த பவர் ஆஃப் வேர்டு என்னன்னு பார்க்கணும். வார்த்தை பாருங்கள், ஒரு மனுஷனுக்கு இதுதான் இவனுடைய தாய்மொழின்றதான ஒரு அடையாளத்தை என்ன பண்ணுது, வார்த்தை தருது. ஆமென். வார்த்தை என்ன நிறைய காரியங்களை செய்யுது. வார்த்தை எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது, வார்த்தை எனக்கு துக்கத்தை தருகிறது, வார்த்தை என்னை களி கூற செய்கிறது, இல்லை வார்த்தை ஒரு இடத்துக்கு என்னை அனுப்புது. ஸோ மெனி திங்ஸ் நம்முடைய லைஃப்பில். நீங்கள் உட்கார்ந்து வீடுகளில் நீங்கள் தியானிப்பிடலான்னா வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் என்னென்னலாம் பண்ணுதுன்றதை யோசித்து பாருங்கள். ஆமென். ஹல்லேலூயா. உன் தேவை படணும்னா என்ன வரணும், வார்த்தை வரணும். எனக்கு பசிக்குது அப்படின்னு சொன்னினா தான் உன் தேவை என்ன பண்ணும், சந்திக்கப்படும். அப்போது வார்த்தை என்பது ஒரு அற்புதமான ஒன்று, பயங்கரமானது. நமக்கு அது சகல விதத்துலையும் அது ஆசீர்வாதம் உள்ளதாக இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். துக்கம் இருக்குது வார்த்தைக்குள்ளே, சோகம் இருக்குது, மகிழ்ச்சி இருக்குது, பயம் இருக்குது, கலக்கம் இருக்குது. ஒருத்தர் நம்மளை உட்கார வச்சு பயமாக ஒரு கதை சொன்னால் என்ன ஆகுது, பயம் வந்துடுது. ஒருத்தர் நம்மளை உட்கார வச்சு துக்கமான ஒரு ஸ்டோரி சொன்னால் என்ன ஆகிடுது, நம்ம இருதயத்தில்
துக்கம் வருது. ஆனால் பேசுகிறது அவங்க தான். ஆனால் அந்த வார்த்தையினால உணர்வுகள் நமக்குள்ளே என்ன பண்ணுது? ஒரு சந்தோஷமான ஒன்று சொன்னால் நமக்கும் ஒரே சந்தோஷமாயிடுது, துக்கமானது ஒன்று சொன்னால் நமக்கு துக்கமாயிடுது. அப்போது அடுத்தவர்கள் பேசுகிற அந்த வார்த்தையை நம்ம கேட்கும் போது கூட அந்த வார்த்தை நமக்குள்ளே பலவிதமான மாற்றங்களை என்ன பண்ணுது? நமக்குள்ளே உண்டாக்குறது. அதே போல தான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் ஆவிக்குரிய முன்னேற்றத்திற்கும் நம்ம கேட்கிற வார்த்தைகள், நம்ம பேசுகிற வார்த்தைகள், இவைகளெல்லாம் மிக மிக முக்கியமானது என்பதை நீங்கள் நினைவிலே கொள்ள வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. ஒருத்தன் தனிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய ஜீவியத்தில் அவன் முன்னேற வேண்டும், ஆவிக்குரியவனாக அவன் மாற வேண்டும், வளர வேண்டும் என்று சொன்னால் அவன் கேட்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம், அவன் பேசுகிற வார்த்தை ரொம்ப முக்கியம். அவனை சுற்றி இருக்கிறவர்கள் என்னெல்லாம் எப்படிப்பட்ட வார்த்தைகள், ஆவிக்குரிய வார்த்தைகள் பேசுகிறார்கள், இது எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. இதை அடிப்படையில் தான் நம்முடைய இன்னர் மேன் என்ன ஆகிறான்? வளருகிறான். ஆமென், ஹல்லேலூயா. அவனிலிருந்து தான் வார்த்தைகள் நம்மில் என்ன பண்ணுது? வெளியே வந்து கொட்ட ஆரம்பிக்குது. ஸ்தோத்திரம், ஆமென், ஹல்லேலூயா. நான் நியூ இயரில் பேசும்போது சொன்னேன், இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து சொன்னார், நான் சுயமாய் ஒன்றை என்ன பண்ணலை, பேசலை, பிதாவானவர் எனக்கு என்ன சொல்கிறாரோ அதை தான் என்ன பண்ணுறேன், பேசுகிறேன். அப்போ பேச்சோடு கூட துணை நிற்பது என்னன்னு சொன்னால் லிசனிங். ஆமென். அப்போது நான் எதை கேட்குறேன், எதை படிக்கிறேன், ரீடிங் அண்ட் லிசனிங், இவைகள் எல்லாம் தான் என்னுடைய பேச்சாய் மாறுது. ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம், நான் மதுரையில் பிறந்து வளர்ந்துருப்பேனா என்னுடைய தமிழ் மதுரை ஸ்லாங்காக இருக்கும். நான் திருநெல்வேலியில் பிறந்து வளர்ந்துருப்பேனா என்னுடைய தமிழ் எப்படி இருக்கும்? திருநெல்வேலி ஸ்லாங்காக இருக்கும். ஆமென். அப்போ ஒவ்வொரு ஊர்லேயும் ஒருத்தன் பிறந்து வளரும் பொழுது அப்படி பேச்சை வைத்து கொண்டே கேட்குறாங்க, நீங்கள் சவுத்தை சேர்ந்தவங்களா, நீங்கள் இந்த சைடா நீங்கள்? ஆமென், ஹல்லேலூயா. காரணம் என்னன்னா அந்த சவுண்டிங், அந்த பேச்சு. ஆமென். அப்போ சென்னை எடுத்துக்கொண்டா பலவிதமான ஸ்லாங் இருக்குது, பலவிதமான பேச்சு வழக்கங்கள் இருக்குது. எங்கெங்கே அவன் வாழுகிறான், எந்த மாதிரி சவுண்ட் அவன் கேட்குறான். ஆமென். இதன் அடிப்படையில் தான் அவனுடைய சத்தம் வெளியே வருது. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ ஒவ்வொருவனுடைய பிறப்பு, வளர்ப்பு, அவன் தங்கி இருக்கிறதான இடம், அவனை சுற்றி இருக்கிறதான மக்களுடைய பேச்சுக்கள், இவையின் அடிப்படையில் தான் அவனே என்ன ஆகுறான்? வெளி உலகத்துக்கு அடையாளமாக்கப்படுகிறான். ஸ்தோத்திரம், ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். அப்போ நான் அடையாளமாக்கப்படுவது எதில் இருக்குதுன்னு சொன்னால் ஸ்பீச்சில் இருக்குது. வாட் ஐ எம் லிசனிங், வாட் ஐ எம் சீயிங். ஆமென், ஹல்லேலூயா. இது எல்லாம் தான் மனிதனாகிய நம்முடைய பேச்சை அது கொண்டு வருது. அந்த பேச்சு தான் என்னுடைய இன்னர் மேனை அது ஹீல் பண்ணுறதாகவும், சந்தோஷப்படுத்துறதும், துக்கப்படுத்துறதும், வேதனைப்படுத்துறது எல்லாமே இந்த ஸ்பீச் தான், இந்த வார்த்தைகள் தான். ஆமென், ஹல்லேலூயா. அப்போது வார்த்தையினுடைய வல்லமை என்ன என்பதை முதல்ல புரிஞ்சுக்கணும். என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஆவியானவர் எனக்கு உதவி செய்கிற வரைக்கும் இந்த சப்ஜெக்டில் நான் நிற்பேன். ஏன்னா நிறைய நீங்கள் கற்றுக்கணும்னு நான் விரும்புகிறேன். ஆமென், ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளிலிருந்து நமக்கு உண்டாகிறதான பிளஸ்ஸிங், ஸ்பிரிச்சுவல் பிளஸ்ஸிங், ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் நிறைய நமக்குள்ளே வரணும்னு நான் விரும்புகிறேன். ஆமென், ஸ்தோத்திரம். அதனால் ஆவியானவர் எனக்கு உதவி செய்கிற வரைக்கும் இந்த டாபிக் நான் தொடருவேன். ஹல்லேலூயா. இதை நீங்கள் டீப்பாக கவனித்து டீப்பாக நீங்கள் இதில் ஹோம்ஒர்க் பண்ண ஆரம்பிப்பீங்களானால் நிச்சயமாக உங்களுடைய இண்டிவிஜுவல் லைஃப்பில் மாற்றங்களை நீங்கள் காண்பீங்க. அது சத்தியம், அது உண்மை. ஆமென், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. பவர் ஆஃப் த வேர்டு. என் வார்த்தையை உன் வாயில் வைக்கிறேன். ஸ்தோத்திரம், ஆமென். ரொம்ப அழகான ஒன்று. யாருடைய வார்த்தையை யாருடைய வாயில் வைக்கிறாரு? நான் சொன்னேன் பார்த்தீங்களா? இப்போ நான் இடத்து பேரெல்லாம் சொன்னால் நல்லா இருக்காது இல்லை, ஏன்னா வீடியோ போயிடும். இப்போ சென்னையில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல நான் பிறந்திருந்தேன்னா அந்த ஸ்லாங் எனக்கு வந்துடும். காரணம் என்னென்னா அந்த ஊர், அந்த ஏரியா தன்னுடைய வார்த்தையை என் செவிக்கு தந்து இருதயத்துக்குள்ளே போய் அது அந்த ஏரியா தன்னுடைய வார்த்தையை என் வாயில் வச்சிருது. ஆமென், சோதரம்.
அதனால தான் சில பெற்றோர் என்ன சொல்கிறாங்க, ஐயோ இந்த பையனை என்ன பண்ணுது, நாங்கள் இருக்கிற இடம் அப்படிங்க, அவனுடைய சவகாசம் அப்படிங்க, இந்த ஊர் அப்படிங்க, இங்கே பேசுகிற பேச்சு அப்படிங்க, இந்த பேச்சை கேட்டு கேட்டு இந்த பையன் இப்படி ஆயிட்டான்னு சொன்னால் அந்த ஊருக்குரியதான வார்த்தையை என்ன பண்ணுது, எனக்குள்ளே அவனுக்குள்ளே வைக்குது. ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அவ இங்கே வசனம் சொல்லுது, கர்த்தர் சொல்கிறாரு, என்னுடைய வார்த்தை உன் வாயிலே நான் வைக்கிறேன். ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ அவர் யார்? அவருடைய வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை? அது என் வாயிலே வைக்கிறேன் என்று சொல்லுகிறாரு. அவருடைய வேர்டு எப்படிப்பட்ட வேர்டு அப்படின்னு சொன்னால், அந்த வார்த்தை படைத்தது எல்லாவற்றையும், சிருஷ்டித்ததான வார்த்தை, உருவாக்கினதான வார்த்தை, ஒரு விஷயத்தை நிறுத்துகிறதான வார்த்தை, ஒரு விஷயத்தை தடை செய்கிறதான வார்த்தை. ஆமென். ஹல்லேலூயா. ஹீல் பண்ணுகிறதான வார்த்தை. ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. மரித்தவனை கூட உயிரோடு கூட எழுப்பக்கூடியதான பவர் உள்ளதான வார்த்தை. அது அவ்வளோ பயங்கரமான அற்புதமான வார்த்தை. அதில் அவ்வளோ உயிரும் உயிர் நாட்டமும் ஜீவனும் எல்லாம் இருக்குது அதில். ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. ஒருத்தனை பாவத்திலேருந்து வெளியே கொண்டு வருகிற அற்புதமான வார்த்தை, ஒருத்தனை ரட்சிப்புக்குள்ளே நடத்துகிற வார்த்தை, ஒருத்தனை பரிசுத்தமாக்குற வார்த்தை, ஒருத்தனை நீதிக்குள்ளே நடத்துகிறதான வார்த்தை. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ அவர் சொல்கிறாரு, என்னுடைய வார்த்தையை, ஏன் வார்த்தை, இந்த ஜெருசலேமில் பேசுகிற வார்த்தை இல்லை, யூதருடைய வார்த்தை இல்லை, ஆசாரியர்களும் லேவியர்களும் பேசுகிற வார்த்தையை உன் வாயில் வைக்கிறேன்னு அவர் சொல்லலை. அவர் சொல்ல, என்னுடைய வார்த்தையை உன் வாயில் நான் வைக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ அந்த ஆழத்தை முதலாவது நீங்கள் கிரகிக்க பழகணும். யாருடைய வார்த்தை? அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய வார்த்தை எப்படிப்பட்டது, இவைகளெல்லாம் நீங்கள் உட்கார்ந்த நேரம் கிடைக்கும் போது தியானிங்கள். அந்த தியானம் உங்களை பிளஸ் பண்ணும், அந்த தியானம் உங்களை ஆசீர்வதிக்கும். ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவர். அந்த வார்த்தையை நான் உன்னுடைய வாயில் என்ன பண்ணுறேன், வைக்கிறேன் அப்படின்னார். அப்போ இப்போ கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், ஒரு மனுஷனை அவர் தெரிந்தெடுக்கிறார். ஒரு காரியத்தை செய்யணுன்னா தெரிந்தெடுத்துட்டு அவங்கிட்ட தன்னுடைய வார்த்தை என்ன பண்ணுறாரு, போடுறார். போட்டுட்டு அவர் சொல்கிறாரு, இந்த வார்த்தையின்படியே நீ செய், இந்த வார்த்தையை கொண்டு போய் அங்கே என்ன பண்ண சொல்லு. ஆமென். அப்போ கர்த்தர் யாரா எப்படி செயல்படுறாருன்னு சொன்னால், டைரெக்டாக நானே எல்லாருக்கிட்டையும் பேசிடுறேன் அப்படின்னு போக மாட்டுறார். ஆமென். அவர் என்ன சொல்கிறேன்னா, நீ இங்கே வா, ஐ சோசன் யூ. எதுக்கு ஆண்டவரே? இந்த பர்டிகுலர் விஷயத்தை செய்ய ஐ சோசன் யூ. அதனால் நான் சொல்கிறேன் கேளு, இதை நல்லா புரிஞ்சுக்கோ, இதை கொண்டு போய் என்ன பண்ண அங்கே சொல்லு. அப்படி சொல்லும் பொழுது இந்த காரியம்லாம் நடக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஏன் நீங்களே போய் டைரெக்டாக சொல்லிவிடுங்களாங்க அப்படின்னா, இல்லை, ஐ நீட் யூ. நான் உன்னை உபயோகப்படுத்தணும்னு நினைக்கிறேன், நான் உன்னை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், என் வார்த்தையை உன் வாயில் வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. அந்த வார்த்தை உன் வாயிலிருந்து புறப்படும் பொழுது அதுக்கு இருக்கிறதான வல்லமை பவர் என்னான்னுறத நீ பாரு. ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ எல்லா இடங்களிலேயுமே கர்த்தர் என்ன பண்ணுறாருனா, ஒரு ஹியூமன் பீயிங்கை சூஸ் பண்ணுறாரு. அந்த ஹியூமன் பீயிங்களுடைய சிந்தனையில், இருதயத்தில் தன்னுடைய காரியத்தை அவர் வைக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்போ எங்கேயுமே அழைச்சிட்டு திஸ் இஸ் த மிஷன், இதுதான் மிஷன், நம்முடைய காரியம், நீ போய் இதை செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எங்கேயுமே அனுப்பலை. எல்லா இடத்துலையும் அவர் தன்னுடைய வார்த்தையை தான் என்ன பண்ணுறாரு, கொடுக்குறார். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ முதல்ல நான் இன்றைக்கி நான் எங்கே நிற்க போகிறேன்னு சொன்னால், எக்ஸடஸில் நிற்க போகிறேன். அதாவது ஈஜிப்ட், மோசே ஈஜிப்ட், அந்த ஒரு விஷயத்தில் இருந்து மட்டும் நான் சொல்ல போகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. சோதரன். அப்போ இந்த பவர், இந்த வார்த்தையினுடைய பவர் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், எக்ஸடஸ் சாப்டர் 12, யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். எக்ஸடஸ் 12:37. இஸ்ரவேல் புத்திரர் ராமசேசை விட்டு கால்நடையாய் பிரயாணம் பண்ணி சுக்கோத்துக்கு போனார்கள். அவர்கள் பிள்ளைகள் தவிர 6 லட்சம் புருஷராய் இருந்தார்கள்.
கவனிக்கணும், 6 லட்சம் புருஷர்கள், அதுக்கப்புறமா பெண்கள், குழந்தைகள், இவைகளெல்லாம் எத்தனை லட்சமோ 400 வருஷம் இருந்ததான ஒரு ஸ்லேவ் அடிமைதனத்தில் இருந்து, நல்லா கவனிக்கணும் எல்லாரும், இன்னைக்கு இவங்க வெளியே வந்துட்டாங்க. ஆமென். எத்தனை வருஷம்? 400 இயர்ஸ். நல்லா ஒவ்வொரு வார்த்தையும் டீப்பாக உணரணும். 400 வருஷங்கள் அப்படியே முற்பிதா 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 எல்லாரும் வாழ்ந்த வாழ்க்கை ஒரே விதமான வாழ்க்கை, அடிமைதனத்தின் வாழ்க்கை. இந்த 400 வருஷம் இருந்ததான அடிமைதனம் இன்னைக்கு மாறி 400 வருஷம் வாழ்ந்ததான ஒரு தேசத்தையே விட்டுட்டு இந்த 6 லட்சம் புருஷர்களும் மனைவி பிள்ளைகள் எல்லாம் வேற ஒரு இடத்தை நோக்கி மூவ் பண்ணி போறாங்கன்னு சொன்னா, எதினாலே இவர்கள் போறாங்க? எது இவங்கள போக வைக்குது? ஆமென். இப்போ கானானில் பயங்கரமாக கானானை பற்றியெல்லாம் டிவியில் தொலைக்காட்சியில் போட்டு, இல்லை கானானில் இருக்கிற பிரைம் மினிஸ்டர் எங்களுக்கு ஆள் கம்மியாக இருக்குது, எந்தெந்த நாட்டில் இருக்கிறவங்களாம் எங்கள் நாட்டில் வந்து குடியேறுங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கி பல நாடுகள் அழைக்கிறது போல் கானான் பிரைம் மினிஸ்டர் கூப்பிட்டு, சரி ஈஜிப்டில் 400 வருஷம் இருந்துட்டோம், கொஞ்சம் வருஷம் நம்ம எங்கே போகலாம், கானானுக்கு போய் வாழ்ந்து பார்க்கலான்னு சொல்லியா போகிறாங்க? இல்லையே. அப்போ இந்த 400 ஆண்டுகள் இருந்ததான இத்தனை பெரிய வல்லமை உள்ளதான அந்த வாழ்க்கை, அந்த அடிமைதனம், ஆமென், இது இன்னைக்கு மாறிச்சுன்னு சொன்னால் எதனால் மாறி இருக்கு அப்படின்னு சொன்னால் வார்த்தையினால தான். என்ன வார்த்தை? கர்த்தர் மோசேயை கூப்பிட்டு சொல்கிறாரு, நான் உன்னை அனுப்புகிறேன், நீ போ, பார்வோன் இடத்துல இதை சொல். என்ன சொல்லணும்? எங்களை அனுப்பிவிடும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். பிரசங்க டைரி கிடையாது, பேனா கிடையாது, நோட்டு கிடையாது, 2-3 பக்கம் பிரசங்கெல்லாம் கிடையாது. எங்களை என்ன பண்ண? போக விடு, எங்களை ஆராதிக்க அனுப்பிவிடு, அவ்வளோதான். சோதரம், என்னுடைய வார்த்தையை உன் வாயில் வைக்கிறேன், போய் சொல்லு. இந்த வார்த்தை இங்கே இருந்து ஆரம்பித்து இந்த வார்த்தை ஒவ்வொரு முறையும் கர்த்தரிடத்துலேருந்து கேட்டு 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 பார்வோன் இடத்துல சொல்லுறதும் ஜனங்கக்கிட்ட சொல்லுறதும் இப்படியே சொல்லி சொல்லி வந்து ஒரு நாள் வந்தபோது ஒரு வார்த்தையை கர்த்தர் சொல்கிறாரு. ஆமென். இந்த மந்த், திஸ் மந்த் இஸ் வெரி வெரி ஸ்பெஷல் மந்த் ஃபார் யூ. இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான மாதம். காரணம், நீங்கள் வெளியே வர போகிறீங்க. அதனால் 1 வயசு ஆட்டுக்குட்டியை வாங்குங்க, அதை அடிங்க, அதை இப்படியெல்லாம் புசிங்க, அந்த ரத்தத்தை நிலைக்காலில் தெளிங்க, நீங்கள் இப்படி ட்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஆயத்தமாக இருங்க, நான் சங்கார தூதனை அனுப்புவேன், அப்போ யாரும் வீட்டை விட்டு வெளியே வராதிங்க, எல்லாம் வீட்டுக்குள்ளவே இருங்க. இதெல்லாம் நடக்கும். புறப்பட வேண்டிய வேலை வரும்போது நீங்கள் என்ன பண்ணிடணும்? ஈஜிப்டை விட்டு வெளியே வந்துடணும். வார்த்தை எங்கேருந்து வருது? தேவனிடத்துலேருந்து மோசைக்கு வருது. மோசையினிடத்துலேருந்து வார்த்தை எங்கே ட்ராவல் ஆகுது? இந்த இஸ்ரவேலர்கள், லட்சக்கணக்கான இஸ்ரவேலர்களுக்குள்ளே இந்த வார்த்தை ட்ராவல் ஆகுது. கவனிக்கணும் நல்லா. வார்த்தையினுடைய பவர் என்னன்னு சொல்கிறேன். ஆமென். ஒருவனிடத்திலிருந்து வார்த்தை எத்தனை பேருக்கு போகுது? லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு வார்த்தை ட்ராவல் ஆகுது. சோத்திரம். ஆமென். அதான் நான் சொல்கிறேன், வார்த்தைக்கு பவர் இருக்குது. ஹல்லேலூயா. 6 லட்சம் இஸ்ரவேலர்கள் புருஷர்கள் மட்டும், அது இல்லாமல் எத்தனையோ பேர், இவர்களுக்கு எல்லாருக்கும் இந்த வார்த்தை ட்ராவல் ஆகுது. எல்லா செவியும் இந்த வார்த்தையை கேட்குது. அப்போது இந்த வார்த்தையை எந்தெந்த செவி, எந்தெந்த இருதயம் எல்லாம் ஏற்றுக்கொண்டதோ விசுவாசித்ததோ அது எல்லாம் போய் இப்போது கிரியை செய்ய ஆரம்பிக்குது. சோத்திரம். ஆமென். அதான் நான் சொன்ன, வார்த்தை தான் நம்மளை என்ன பண்ணும்? வேலை செய்ய வைக்கும். ஆமென். அல்லேலூயா. போய் ஒரு பிரியாணி வாங்கின்னு வா அப்படின்னு சொன்னால் அப்போ தான் வண்டி எத்தனை பிரியாணி வாங்க ஒருத்தன் போவான். இப்போ சர்ச்சு முடிஞ்சவொடனே எல்லாருக்கும் இருக்கிற யூத்து எல்லாருக்கும் சமோசா வாங்க நான் ஆள் அனுப்புவேன், காசை கொடுத்து. போய் சமோசா வாங்கின்னு வானா ஒருத்தன் போவான். வார்த்தை, அந்த வார்த்தை அவனுக்குள்ளே போகுது, அதை அவன் செயல்பாட்டுக்கு கொண்டு போகிறான். அப்போது இத்தனை லட்சம் ஜனங்களுக்குள்ள வார்த்தை பரவன உடனே யாரெல்லாம் அதை கேட்டானோ, ஏற்றுக்கொண்டானோ, விசுவாசித்தானோ, நம்பினானோ அவன் எல்லாரும் போய் 1 வயசு ஆட்டுக்குட்டியை வாங்குறான். சோத்திரம். ஆமென்.
ஹல்லேலூயா. அப்போ தேவனிடத்திலிருந்து வருகிறதான வார்த்தையினுடைய வல்லமை என்னன்னு பார்க்கணும். இன்றைக்கி எல்லாரும் அவன் ஸ்பெண்ட் பண்ணுறான், வாங்குகிறான், அதை அடிக்கிறான், அதை சொன்னபடியே புசிக்கிறான். ஆமென், ஹல்லேலூயா, சோத்திரம். நிலைக்கால்களில் ரத்தத்தை தெளிக்கிறான். அப்போ எதனால இன்னைக்கு நீ வெளியே வந்திருக்கிற அப்படின்னு கேட்டால், உன்னுடைய சொந்த திட்டம் அல்ல, சொந்த முயற்சி இல்லை. கானானில் இருக்கிற ஜனம் உன்னை வாவான்னு கூப்பிடல, மாமன் பெரியப்ப சித்தப்பன் கானானில் இருந்து கூப்பிடல. தேவனுடைய வார்த்தை இன்னைக்கு என்ன வெளியே இந்த அடிமைதனத்திலிருந்து 400 இயர்ஸ் இருக்கிற இந்த வாழ்க்கை முறையை வார்த்தை மாற்றி இருக்கு. ஆமென். இன்னைக்கும் நம்முடைய வாழ்க்கை முறை மாறணும்னா, ஆமென், வாழ்க்கை முறை மாறணும்னா சோத்திரம், அதற்கு வார்த்தை ரொம்ப முக்கியம். ஸோ வார்த்தை உன் செவிக்குள்ளே இறங்கி அது இருதயத்துக்குள்ளே வந்து அந்த வார்த்தை நம்முடைய செயல்பாடாய் மாறும் பொழுது கர்த்தர் வாழ்க்கைகளை மாற்றுகிறார். சோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அப்போ 400 இயர்ஸாக இருந்ததான இத்தனை பெரிய வல்லமை படைத்த ஒரு ராஜாவுடைய அதிகாரமே வார்த்தையினால் மாறுமானா, இன்றைக்கி இங்கே இருக்கிற நம்ம யாருமே 400 வருஷம் அடிமைத்தனத்துலலாம் இல்லை. அப்போ நம்முடைய வாழ்க்கை முறைகள் மாற வேண்டுமானால், ஆமென், ஹல்லேலூயா, சோத்திரம், வார்த்தை ரொம்ப முக்கியம். அந்த வார்த்தை செயல்பாடாய் மாறும் பொழுது, ஆமென், ஹல்லேலூயா, எவன்லாம் அந்த வார்த்தையை கேட்டுட்டு இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டு போனானோ அவன் போய் ஆடு வாங்க போயிருக்க மாட்டானே, அந்த ஆடை அவன் அடிச்சிருக்க மாட்டானே, அந்த ரத்தத்தை அவன் நிலைக்கால்களில் தெளிச்சிருக்க மாட்டானே. ஆமென். அப்போ இன்றைக்கி நமக்கு இருக்கிறதான மிகப்பெரியதான பிரச்சனை எங்கே இருக்குன்னு சொன்னால், வாரந்தோறும் வார்த்தைகளை கேட்கிறோம். யாக்கோபு சொல்கிற மாதிரி அதை கேட்கிறவர்களாய் மட்டும்தான் இருக்கிறோமே தவிர அதன்படி செய்கிறவர்களாய் இன்னும் மாறலை. ஆமென். அப்போ வார்த்தைக்கு அவ்வளோ வல்லமை இருக்குது பாருங்க. சோத்திரம். ஆமென். இன்னைக்கு இதுவை விட்டுட்டு வந்துட்டான், ராம்சேஸை விட்டுட்டு வெளியே வந்துட்டானே 6 லட்சம் புருஷர்லாம். ஆமென். எங்கே சுக்கோத்துக்கு வந்துட்டாங்களா? சுக்கோத்துக்கு வந்து நிற்கிறான் பாருங்க. எதிராக உன்னை நடத்தி வந்துச்சு, என்ன பண்ணுச்சு, ஏன் நீ வெளியே வந்தேன்னா, மோசே இப்படி சொன்னார், நான் செஞ்சேன், வெளியே வந்துட்டேன். மோசே கிட்ட போய் ஏப்பா இப்படி சொன்னேன், உனக்கு நான் கனவு கண்டியா நைட்டில்? நான் இல்லை, கர்த்தர் சொன்னார் இப்படி செய்ய சொல்லி, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு வந்துச்சு. ஆமென், ஹல்லேலூயா, சோத்திரம். 12:3 படிங்க. நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி, இந்த மாதம் 10ஆம் தேதியிலே வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக. ஓகே, போதும், டைம் இல்லை. அப்போ ஆண்டவர் பாருங்க, க்ளீனாக மோசேக்கும் ஆரோனுக்கும் இந்த காரியத்தை சொல்கிறார், வார்த்தையை வைக்கிறார் அங்கே. அந்த வார்த்தையை மோசே ஆரோன் எடுத்துக்கொண்டு போய் ஜனங்கக்கிட்ட சொல்கிறான். ஆமென், ஹல்லேலூயா. ஜனங்கள் அந்த காரியங்களை செய்ய ஆரம்பித்த போது அந்த வார்த்தையினால் உண்டான நன்மையும் ஆசீர்வாதமும் அவர்களுக்குள்ளே உண்டாகிட்டு. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ பாவ மன்னிப்பு இல்லையா, பலிகள், பண்டிகைங்க, இந்த ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் இருக்கிற இந்த எல்லா விஷயமும் எங்கேருந்து தான் வருதுன்னு சொன்னால் தேவனுடைய வார்த்தையிலேருந்து தான் வருது. ஆமென், ஹல்லேலூயா. இதை இப்படி செய்யுங்க, யார் சொன்னா? நம்மளா ஒன்று செய்ய ஆரம்பிச்சிட்டானா? இந்த பாவத்துக்கு பரிகாரம் யார் சொன்னா? கர்த்தர் சொல்கிறார். இந்த பண்டிகையை செலிப்ரேட் பண்ணணும் யார் சொன்னா? கர்த்தர் சொல்கிறார். சோத்திரம். அவன் விருப்பத்துக்கு ஒன்று பண்ணின்னு போல, கர்த்தர் ஒவ்வொன்றையும் டீட்டெயிலாக கர்த்தர் சொல்கிறார். அப்போ தேவன் தன்னுடைய திட்டங்களையும் தன்னுடைய வார்த்தைகளையும் தலைவர்களுக்குள்ளே வைத்தார். தலைவர்கள் மூலமாக ஜனத்துக்குள்ளே இந்த வார்த்தைகள் பரவ ஆரம்பித்தது, அது நடைபெற ஆரம்பித்தது. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ ஒரு நேஷனுக்கு வேண்டியதான எல்லா சட்ட திட்டங்கள், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் தேவனுடைய வாயிலிருந்து வந்தது. அதை அவங்க கடைப்பிடிக்க ஆரம்பித்தாங்க. ஆமென், சோத்திரம், ஹல்லேலூயா. அப்போ தேவன் என்ன எதுக்கு இவ்வளோ வார்த்தை வைக்கிறாருன்னா, என் ஜனமாக இருக்கணும். ஆமென். எதுக்கு பலிகள், எதற்கு பண்டிகைகள், எதற்கு பாவ மன்னிப்பு, எதுக்கு பரிகாரம் எல்லாம் பார்த்தா என் ஜனமாகவே இருக்கணும். சோத்திரம். இதுக்கு தான் இவ்வளோ கான்வர்சேஷன்ஸ். 40 days உட்கார வச்சு பேசுகிறார். அகெயின் செகண்ட் டைம் 40 days, தென் so many times. நான் சொன்னால 7-8 முறை
சீனாய் மலைக்கு போயிட்டு வராரு மோசே. இவ்வளோ ஸ்பீச் ஆண்டவர் கொடுக்க காரணம் என்னென்னா, என் ஜனமாகவே இருக்கணும். ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய ஆராதனைகள், பாடல்கள் ஏன் ஞாயிற்றுக்கிழமை தோறும் நம்ம கூடி வந்து இப்படி நம்ம ஸ்பீச் கேட்குறதுக்கெல்லாம் காரணம் என்ன? ஏன் தினந்தோறும் வேத வாசிப்பை நம்ம டைம் ஒதுக்குறோம்? ஏன் பைபிள் ரீட் பண்ணுறோம்? இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, அந்த வார்த்தை எனக்குள்ளே போவோமானால், அந்த வார்த்தை எனக்குள்ளேருந்து வெளிப்படுமானால், அது என்னை ஒரு நல்ல பர்சனாலிட்டியாக என்னை உருவாக்க அது வல்லமை உள்ளதாக இருக்குது. ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமாம், நீங்கள் எங்கே போனாலும் பாருங்களேன், என்ன ஷாப்பிங் மால் அது எங்கே போனாலும் ஒரு கிறிஸ்தவ லேடியோ ஒரு கிறிஸ்தவனை பார்த்தா டக்குன்னு நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஆயிரக்கணக்கான ஜனம் இருக்கும், ஆனால் ஒரு கிறிஸ்டியன்னா டப்புன்னு கண்ணில் தெரியும் அவங்க கிறிஸ்தவங்கன்னு சொல்லி. அது என்னன்னே புரியாது. ஆமென். அவளுடைய அந்த நடை, உடை, பாவனை, அவங்களுடைய ஸ்டைல். ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ இன்னர் மேனை மாற்றக்கூடியதான வல்லமை உள்ளது தேவனுடைய வார்த்தை. ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தை அது அப்படியே பரவக்கூடியது. ஆமென். ரெண்டாவது நான் சொல்கிறேன் பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தை பவர்ஃபுல் மாத்திரம் இல்லை, அது மிகப்பெரியதான ஒரு ரிலீஃபை நம்முடைய லைஃப்பில் தருது. என்ன பண்ணுதுங்க? விடுதலையில் ரிலீஃப். நான் ஒரு துக்கத்துக்குள்ளே நான் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறேன், நான் ஒரு பயங்கரமான டிப்ரெஷனுக்குள்ளே நான் இருக்கிறேன், நான் ஒரு பெரிய போராட்டத்துக்குள்ளே இருக்கிறேன், அல்லது ஒரு கண்ணீருக்குள்ளே நான் இருக்கிறேன் அப்படின்னா, எவ்வளோ பேர் வந்து என்னதான் ஆறுதல் சொல்லி என்னென்ன திட்டங்கள் எல்லாம் நமக்கு கண் முன்னாடி வச்சாலும் சரி, ஆனால் கர்த்தர் இறங்கி வந்து ஒரே ஒரு வார்த்தையை நம்முடைய கண்ணு முன்னாடி வச்சார்னா போதும், அந்த டிப்ரெஷன் எல்லாம் மாறி போகுது, துக்கம் மாறுது, கண்ணீர் மாறுது, அதுலேருந்து ரிலீஃப் ஆகி மனுஷன் வெளியே வந்துடுறான். ஸ்தோத்திரம். ஆமென். அப்போ இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு எத்தனையோ பிரச்சனைகள், போராட்டங்கள், வேதனைகள், கண்ணீர்கள், மன துக்கங்கள், மன வேதனைகள், யாரும் விளங்கி கொள்ள முடியாத, புரிந்து கொள்ள முடியாத எத்தனையோ மன அழுத்தங்கள், இவைகளுக்குள்ளே சிக்கிக்கொள்கையில் தேவனுடைய வார்த்தை தான் மிகப்பெரியதான ரிலீஃபாக இருக்குது. ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் ஆண்டவர் சொல்ல, என்னுடைய வார்த்தையை உன் வாயில் தரேன். ஆண்டவர், உம்முடைய வார்த்தை என்ன ஆண்டவர், என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, அவர் சொல்கிறாரு, என் வார்த்தை உன்னை ஆறுதல் படுத்தும், தைரியப்படுத்தும், ரிலீஃப் ஆக்கும். ஆமென். ஸ்தோத்திரம். அப்போ கர்த்தருடைய வார்த்தை பவர்ஃபுல்லானதும் அல்லது ஒரு பெரிய நீண்ட நாட்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற வாழ்க்கை முறையை மாற்றக்கூடியது மாத்திரம் அல்ல, நமக்கு ஒரு மிகப்பெரியதான ஒரு ரிலீஃபை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒன்று தேவனுடைய வார்த்தை. எக்ஸடஸ் சாப்டர் 14:3. இன்றைக்கி ஃபுல்லாகவே நான் அந்த 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 போர்ஷனில் தான் இருக்க போகிறேன். எக்ஸடஸ் யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். யாத்ராகமம் 14:13. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். மோசே இப்ப பேசுறாரு. மோசேயினுடைய வாயில கர்த்தர் தன்னுடைய வார்த்தையை தரார். ஜனம் எல்லாம் பயந்து போயிருக்குது. எதை கண்டு பயந்து போயிருக்கிறாங்க சொன்னால், 10ஆம் வசனத்தில், எகிப்தியர் தங்கள் பின்னாடி வருகிறதை கண்டு பயந்தார்கள். மிகவும் பயப்படுறாங்க. எகிப்தியர் வருகிறான் பின்னாடி. அதை கண்டு இஸ்ரவேலர்கள் பயந்து போயிருந்த பொழுது மோசே தேவனை நோக்கி கதறி கூப்பிடுறான். ஆண்டவரே என்று கதறும் போது கர்த்தர் சொல்கிறாரு, நீ என்னை நோக்கி கூப்பிடுறதுக்கு என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை. ஜனங்ககிட்ட சொல்லு, இன்று காண்கிற இந்த எகிப்தியனை இனி அவர்கள் காண மாட்டார்கள் சொல்லு. ஆமென். ஹல்லேலூயா. பயத்திலும் திகிலிலும் நடுக்கத்திலையும் தன்னை 400 ஆண்டுகள் தன்னையும் தன்னுடைய முற்பிதாக்களையும் வைத்து ஆண்டதானே, ஆளுகை செய்ததானே அந்த அதிகாரத்தை பார்த்து அவன் பயந்து மிகவும் நடுங்கையில் கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு மிகப்பெரியதான ஒரு ரிலீஃபாக வருது. ஃபியர் நாட். ஆமென். ஹியர் ஆஃப்டர் இவனை நீ கண்ணால் பார்க்கவே மாட்டேன். ஸ்தோத்திரம். போட அல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி இருந்திருக்கும் அந்த நேரத்தில் அவனுக்கு? நம்புறதா நம்பாமல் போகிறதா? ஈஜிப்ட் எவ்வளோ பவர்ஃபுல்லான நேஷன், அவனை இனி நான் பார்க்கவே மாட்டேன்றாரு. என்ன அர்த்தம் இது? ஒருவேளை என்ன காலி பண்ணிவிடுவாரோ? நமக்கு அப்படி தான் தோணும். நம்ம அவிசுவாசம் நம்மளை சாவச்சிருவார் பொழுது, அதனால தான் இப்படி சொல்கிறார் பொழுது, இனிமேல்ட்டு நீ அவனை பார்க்கவே மாட்ட, நீ செத்து போவே, அவன் உயிரோடு இருப்பான். நம்முடைய விசுவாசம்லாம் அப்படி தான் இருக்கும்.
ஆமென், ஹல்லேலூயா. அப்போ பயந்து நடுங்கி ஒரு பிரச்சனைக்கு நடுவில் நான் நிற்கையில் கர்த்தருடைய வார்த்தை வந்துச்சுன்னா அந்த வார்த்தை அப்படி அவ்வளோ வித்தியாசமாக இருக்குது. இனிமேல்ட்டு உன் கண்ணால் இவனை நீ பார்க்க மாட்டேன்னா எப்படி ஆண்டவர், அவன் ஒரு நேஷன் ஆச்சு, எப்படி இனி உன் லைஃப்பில் அவன் வரவே மாட்டான், இனி நீ காண மாட்ட. சோத்திரம். அடுத்து கீழ் வசனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, கடற்கரையில் எகிப்தியர்கள் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேலர்கள் கண்டார்கள். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதற்காக பயந்து போயிட்டு இருந்தானோ, எந்த விஷயத்தை கண்டு பயந்து கொண்டிருந்தானோ அந்த விஷயம் இவன் கண்ணு முன்னாடி செத்து போய் கிடக்கு. பிரச்சனை செத்து போய் கிடக்கு. ஆமென், ஹல்லேலூயா. இனி இது எழும்பாது, அவ்வளோதான். சோத்திரம். வியாதி செத்து போய் கிடக்கு. ஆமென். அவன் கண்ணால் பார்க்குறான். என்னை பயமுறுத்துன அவன் இன்னைக்கு கடற்கரையில் என்ன இருக்கிறான், செத்து கிடக்கிறதே அவனுடைய கண்கள் கண்டதான். அதுதான் கர்த்தருடைய வார்த்தை. இனி காண மாட்டேன்னு சொன்னால் அது அப்படியே ஆகும். ஆமென், ஹல்லேலூயா. அதனால் இன்றைக்கு பாருங்கள், என்ன காரியத்தின் நிமித்தம் உங்களுடைய இருதயங்கள் பயந்து போயிருந்தாலும் கர்த்தர் சொல்கிறார், என் வார்த்தையை உன் வாயில் நான் வைக்கிறேன். சோத்திரம். அந்த வார்த்தை உனக்குள்ளே வருமானா உன் பயம் மாறிடும், உன் கலக்கம் மாறிடும், உன் திகில் மாறிடும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஒரு பெரிய ரிலீஃப் உன் சிந்தனைக்குள்ளே நான் கொண்டு வருகிறேன். ஆமென். நீ இருக்கிற இடத்தை விட்டு நீ எழுந்துவ, நீ சந்தோஷமாக மாறுவ. ஆமென், ஹல்லேலூயா. அப்படிப்பட்டதான ஒரு பெரிய மாற்றத்தை, ரிலீஃபை உருவாக்குறதான கர்த்தருடைய வார்த்தை. ஆமென், சோத்திரம், ஹல்லேலூயா. நான் இதே போர்ஷனில் நிற்கிறதுனால நான் வேறு எங்கேயும் ஜம்ப் ஆகலை, அதனால் அதுலேயே பேசின்னு இருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. இனி வருகிற நாட்களில் வேறு சம்பவங்களுக்குள்ளே நான் போவேன். ஆமென், சோத்திரம். அப்போது தேவனுடைய வார்த்தையை எவ்வளோ வாஞ்சிக்கணும் நீங்கள். ஆமென். இன்றைக்கி எப்பக்கத்திலும் மனுஷனுடைய சத்தம், மனுஷ சத்தத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். சோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. மனுஷ சத்தம் தான் நம்மளை டிப்ரெஷனுக்குள்ளே கொண்டு போகுது, மனுஷ சத்தம் தான் நம்மளை துக்கத்துக்குள்ளே கொண்டு போகுது, மனுஷ சத்தம் தான் நம்மளை கண்ணீருக்குள்ளே கொண்டு போகுது, மனுஷ சத்தம் தான் நம்மளை முன்னேற விடாமல் தடுக்குது. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், இனி நீ காண மாட்டேன். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் இருதயத்தை பலப்படுத்திக்கோ, உன் இருதயத்தை தைரியப்படுத்திக்கோ. ஆமென், ஹல்லேலூயா. செத்து கிடக்கிறதை அவர்கள் கண்டார்களாம். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், சோத்திரம். அதனால் இந்த காலை ஆராதனையில் வந்திருக்கிற தேவச்சனமே, தேவனுடைய வார்த்தை, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. காலத்துக்கும் நீ அவனுக்கு அடிமை இல்லை, காலத்துக்கும் நீ ஒரு காரியத்திற்கு அடிமை இல்லை. சோத்திரம். காலத்துக்கும் கடன் உன்னை அடிமையாக வைக்காது, காலத்துக்கும் இந்த வியாதி உன் மேலே உட்கார்ந்து கொண்டு இருக்காது, காலத்துக்கும் நீ இப்படி இருக்க மாட்ட. சோத்திரம். இல்லையா, எங்கள் தாத்தா பாட்டம் பூட்டம் காலத்துலேருந்து நாங்கள் இப்படி தான் வந்தோமாமே. எஸ், அப்படி தான் வந்தேன். இன்றைக்கி நான் உனக்கு சொல்கிறேன், அந்த லைஃப்பை இனி நான் காலி பண்ணுறேன். அது செத்து போகிறத நீ காணுவேன், உன்னை நான் காணான் வாழ்வுக்கு கொண்டு போகிறேன். சோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. அதனால் நான் சொல்லுறது நல்லா புரிஞ்சுக்கணும். எங்கள் தாத்தாக்கெல்லாம் முன்னாடி ஏதோ இருந்துதான், இப்படி இருந்துதான், அப்படி இருந்துதான், அவன் சூனியம் பண்ணி வச்சுருந்தானா, இவன் சூனியம் பண்ணி வச்சுருந்தானா, அதெல்லாம் எங்களை அப்படியே தொடர்ந்து வருதான். எங்கள் தாத்தி சொன்னா, எங்கள் தாத்தன் சொன்னான்னா அதெல்லாம் செத்து போவோம். ஆமென். ஆமாம், உனக்கு விரோதமாக குறி சொல்லுதலும் இல்லை, மந்திரவாதமும் இல்லை, தந்திரவாதமும் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா, சோத்திரம். அப்போ கர்த்தருடைய வார்த்தை அது மனுஷனுடைய துக்கத்தையும் வேதனையும் மாற்றி, பயத்தை மாற்றி, ஆமென், ஹல்லேலூயா, முன்னோக்கி ஓட செய்கிறதான காரியம். மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. 16:4. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வருஷிக்க பண்ணுவேன். எஸ். ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியதை ஒவ்வொரு நாளிலும் சேர்த்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை இப்போ பாருங்க, ஜனத்தை வனாந்திரத்துக்கு கொண்டு வந்துட்டாரு. இப்போ மோசேயின் இடத்துல கர்த்தருடைய வார்த்தையை சொல்ற என்னன்னா, நான் வானத்திலிருந்து வர்ஷிக்க பண்ணுவேன். எல்லாரும் சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த ஒரு மனுஷனுடைய சிந்தனையிலும் உருவாகாத ஒரு வார்த்தையை கர்த்தர் மோசேக்கு வைக்கிறார். வானத்திலிருந்து நான் அப்பத்தை வர்ஷிக்க பண்ணுவேன். ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் யோசிக்கிறீங்களா? யோசிங்க. வாசிட்டு அப்படியே ஓடிடாதீங்க, வசனத்தை வேகமாக வாசிட்டு போயிடாதீங்க, நில்லுங்க, அந்த வசனத்தில் உட்காருங்க. ஆமென்.
வானத்திலிருந்து நான் அப்பத்தை வர்ஷிக்க பண்ணுவேன். ஸ்தோத்திரம். போய் சொல்லு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுவதற்கு ஒரு கட்ஸ் வேணும். ஆமென். சொல்றவனுக்கு முதல்ல விசுவாசம் இருக்கணும். அப்பதான் அது எல்லாருக்கும் போய் ரீச் ஆகும். எனவே மோசே வந்து சொல்றான், லிசன் ஹியர். நீங்க ஈஜிப்டையே நினைக்கிறீங்க, அங்க சாப்பிட்டதே நினைக்கிறீங்க. கர்த்தர் சொல்லுதை கேளு. வானத்திலிருந்து அப்பத்தை அவர் வர்ஷிக்க பண்ணுவார். ஸ்தோத்திரம். ஆமென். அப்போ இந்த முதல் ஆராதனையில் கர்த்தருடைய வார்த்தை பாருங்க, உனக்கென்று வர்ஷிக்க பண்ணுகிற கர்த்தர். அவர் வார்த்தை உனக்கு காரியங்களை வர்ஷிக்க பண்ணும். அவருடைய வார்த்தை உனக்காய் காரியங்களை அப்பத்தை உருவாக்கும். அவருடைய வார்த்தை உனக்காய் நன்மைகளை வானத்திலிருந்து கொண்டு வந்து சேர்க்கும். அதுதான் தெய்வனுடைய வார்த்தை. ஆமென். எந்த மனுஷனுடைய சிந்தனையிலையும், எந்த ராஜ்யங்களிலும், எந்த ராஜாக்களினாலும், எந்த சயின்டிஸ்டாலும் செய்து கொள்ள முடியாததை கர்த்தருடைய வார்த்தை உனக்கு எனக்காய் செய்யும். கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. யாரால வர்ஷிக்க பண்ண முடியும் வானத்திலிருந்து? எத்தனை நாளைக்கு ஆண்டவரே? எவ்வளோ நாளைக்கு வானத்திலேருந்து நீங்கள் வர்ஷிப்பீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்வார். 40 வருஷம். 16:35 படிங்க. 16:35. இஸ்ரவேல் புத்திரர் குடியிருப்பான தேசத்துக்கு வருமட்டும், குடியிருப்பான தேசத்துக்கு வரும் மட்டும், அவனுக்கு ஒரு நல்ல ஜாப் கிடைக்கிற வரைக்கும், அவனுடைய கையின் பிரயாசத்தை அவன் சாப்பிட்ற நாள் வரைக்கும், அவன் கஷ்டப்படாமல் உட்கார்ந்து சாப்பிட்ற வரைக்கும் கர்த்தர் வானத்தின் பலகணிகளை திறந்தார். வானத்திலிருந்து அப்பத்தை வர்ஷித்து கொண்டே இருந்தார் 40 ஆண்டுகள். ஸ்தோத்திரம். ஆமென். ஒரு நாள் கூட ஆண்டவர் கம்பெனி லீவு கிடையாது. ஆமென். நம்ம பேக்கரியெல்லாம் லீவ் விட்டுடுவான் பொங்கலுக்கு, அதுக்கு இதுக்குன்னு. சோதரம். ஏன்னா ஓனர் ஊருக்கு போயிடுவார், லேபர் ஊருக்கு போயிடுவான். ஆனால் ஆண்டவருடைய பேக்கரியில் ஒரு நாள், 40 வருஷத்தில் ஒரு நாள் கூட லீவ் இல்லை. ஒவ்வொரு நாளும் காலதாமதம் இல்லை, டிராஃபிக் ஜாம் இல்லை. எத்தனை மணிக்கு வரணுமோ அத்தனை மணிக்கு வானத்திலிருந்து கர்த்தர் வர்ஷிக்க பண்ணார். ஆமென். ஹல்லேலூயா. ஐ வில் ரெயின் த பிரெட். சோத்திரம். வர்ஷிக்க பண்ணுதுன்னா இது மழை தானே வர்ஷிக்க வாசிப்போம்ல தமிழில். அதே மாதிரி தான் ஆங்கில வேதம் சொல்லுது. ஐ வில் ரெயின் த பிரெட். பிரெட் என்ன ஆகுமா? மழையை போல் கொட்டும். நான் வானத்திலேருந்து வர்ஷிக்க பண்ணுவேன். ஸ்தோத்திரம். ஆமென். அப்போ இந்த வார்த்தையை போய் சொன்னவன அந்த வார்த்தை அவனுக்குள்ளே ட்ராவல் ஆகுது. ஆமென். அது ட்ராவல் ஆனவொன்னே அவனுக்குள்ளே ஒரு விசுவாசம் வருது. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்போ நான் என் அப்பத்துக்காக என்ன பண்ண வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியது இல்லை. சொல்லுங்கள், என் அப்பத்துக்காக நான் பயப்பட வேண்டியது இல்லை, என் ஆகாரத்துக்காக நான் பயப்பட வேண்டியது இல்லை. அதை வர்ஷிக்க பண்ணுகிற தேவன் ஒருவர் எனக்காக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. 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 இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை யார் 100% சரியான பார்வையில் பார்த்து சரியாய் விளங்கி கொண்டு அதன்படி செய்தானோ அவர்கள் எல்லாரும் அந்த வார்த்தையினால் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. ஆமென். இந்த வார்த்தையை யாரெல்லாம் சந்தேகப்பட்டார்களோ அவர்களுக்கெல்லாம் அவருடைய சந்தேகத்தின்படியே காரியங்கள் நடந்தது. ஆமென். யாரெல்லாம் எகிப்திலேருந்து அது எப்படிங்க 400 வருஷத்துலேருந்து எப்படி போவேன்னு யோசித்து 1 வயசு ஆட்டுக்குட்டியை வாங்காமல் இருந்த இஸ்ரவேலர் ஒருவனாச்சும் வெளியே வந்திருப்பானா? இல்லை. ஆமென். அந்த இஸ்ரவேலர் வீடுகளை குறித்து வேதம் நம்மளுக்கு சொல்லலை. அப்படி ஒருவேளை அத்தனை பேருமே லிசன் பண்ணியிருப்பானால் அத்தனை பேரும் வெளியே வந்தான். ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறாரு, எவ்ரிடே ஏர்லி மார்னிங் என்னுடைய பிரெட்டு உனக்கு இருக்கும், அதை பொறுக்கி கொண்டு போய் நீ சாப்பிடு, உன் கூடாரத்தில் அமைதலாக இரு, நாளைக்கு வேண்டியதை நான் பார்த்து கொள்கிறேன், நாளைக்கு நான் தரேன். ஆமென். ஹல்லேலூயா. சேர்த்து வைக்காத, ரொம்ப திரும்ப உள்ளே வச்சுக்காத, நாளைக்காக வைக்காத. அப்படின்னா யாரெல்லாம் அந்த வார்த்தையை நம்பலையோ, யாரெல்லாம் சேர்த்து வைத்து பார்க்க வேண்டும் என்று நினைத்தானோ, யாரெல்லாம் கர்த்தரை சோதிக்க வேண்டும் என்று நினைத்தானோ அவனுக்கெல்லாம் அது சோதனையாய் மாறி போனது. அது எல்லாம் நார ஆரம்பித்தது, நாற்றம் எடுக்க ஆரம்பித்தது. அப்போ கர்த்தருடைய வார்த்தை நமக்காக தேவன் தரும் பொழுது அதை நம்பி அதை விசுவாசித்து அதற்குள்ளே நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது அதிலிருந்து புறப்படுகிற சகல நன்மையும் கர்த்தர் உனக்காய் எனக்காய் வைக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய வார்த்தை அது ரொம்ப பவர்ஃபுல்லானது. 400 ஆண்டுகளுடைய அடிமைத்தனத்தையும் முறிக்கக்கூடியது. அது
லைஃப் ஸ்டைலை மாற்றக்கூடியது. ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம், சோத்ரம். அதே போல் தான் ரெண்டாவது நான் சொன்னேன், நமக்கு மிகப்பெரியதான ரிலீஃபை நமக்கு தரக்கூடிய, பயத்தை நம்மை விட்டு மாற்றக்கூடியது. மூன்றாவது, எனக்காய் சகல காரியங்களையும் வர்ஷிக்க பண்ணுகிற தெய்வீக வார்த்தை. ஆமென், ஹல்லேலூயா. நம்ம தொடர்ந்து இந்த வசனங்களில் பயணிக்க கர்த்தர் உதவி செய்வார். இன்றைக்கு நான் இதோடு கூட நிறுத்துகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை. ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே தேங்க்யூ ஃபார் த வேர்ட். உம்முடைய வார்த்தைகளுக்காய் நன்றி, உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி. எல்லாரும் சொல்லுங்கள். ஆமாம், வார்த்தை அது சவுண்டு, அது உங்களுடைய காதுகளுக்குள்ளே போகணும், அதுதான் வாய் வழியாக வெளியே வரணும். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி, எங்களுக்காய் நீ தருகிற வார்த்தைக்காய் நன்றி, எனக்காய் நீ தருகிற வார்த்தைக்காய் நன்றி. என்னை ஆசீர்வதிக்கிற வார்த்தை, விடுதலையாக்குற வார்த்தை, எனக்கு ஒரு பெரிய ரிலீஃபை உண்டாக்குற வார்த்தை. ஆண்டவரே, என் பயத்திலிருந்து என்னை வெளியே கொண்டு வருகிறதான வார்த்தை. ஹல்லேலூயா. ஆண்டவரே, எனக்காய் எல்லாவற்றையும் செய்கிற வார்த்தை, வானத்திலிருந்து வர்ஷிக்க பண்ணுகிற வார்த்தை. கர்த்தாவே, இந்த அற்புதமான இப்படிப்பட்ட வார்த்தைகளுக்காய் நன்றி. உம்முடைய வார்த்தையை என் வாயிலே நீ தருகிறதற்காய் நன்றி. உம்முடைய வார்த்தையை என் கையிலே நீ தந்ததற்காய் நன்றி. பல பரிசுத்தவான்களுடைய தியாகத்தின் அடிப்படையில் உம்முடைய வார்த்தைகள் இன்றைக்கு எங்கள் கைகளில் புஸ்தகமாக இருக்கிறதற்காய் நன்றி. அதை படிக்கும் பொழுதெல்லாம் அந்த வார்த்தை எங்களுக்கு உள்ளே இறங்கட்டும். ஆண்டவரே, பனி போல இறங்கட்டும், மென்மையாக இறங்கட்டும். இருபுறம் கருக்குள்ள பட்டயம் போல அந்த காரியங்கள் செயல்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வருஷம் உம்முடைய வார்த்தைக்கு எங்களை ஒப்பு கொடுக்குறோம், உம்முடைய வார்த்தைக்கு எங்களை ஒப்பு கொடுக்குறோம். உம்முடைய வார்த்தையின் கையில் எங்களை சமர்ப்பிக்கிற ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை எங்களை நடத்துவதாக, உம்முடைய வார்த்தை எங்களை அபிஷேகம் பண்ணுவதாக, உம்முடைய வார்த்தை எங்கள் தேவைகளை சந்திப்பதாக, உம்முடைய வார்த்தை எல்லா பயத்துக்கும் எங்களை நீங்களாக்கி ரட்சிப்பதாக. ஆண்டவரே, செத்து கிடக்கிறதை எங்கள் கண்கள் காண உம்முடைய வார்த்தைக்கு எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். பலமுள்ளதான வார்த்தை, மாற்றங்களை உண்டாக்குற வார்த்தை எங்கள் ஜீவியங்களில் நாங்கள் அப்ளை பண்ணுகிறோம். அநேக மாற்றங்கள் எங்கள் ஜீவியத்துக்குள்ளே உருவாக கர்த்தர் கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம். ஏராளமான மாற்றங்களை கர்த்தர் எங்களுடைய பர்சனல் லைஃப்ல உண்டாக்குவீராக. ஹல்லேலூயா. கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய கரத்தின் நிழலினாலே எங்களை எல்லாம் மறைத்து கொள்வீராக, எங்களை மறைத்து கொள்வீராக, எங்களை மறைத்து கொள்வீராக. தேங்க்யூ லார்ட். இந்த காலை ஆராதனைக்கு வந்த ஜனங்களுக்காய் நன்றி. உம்முடைய பிள்ளைகளை கூட்டி சேர்த்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்தினாலே உம்முடைய வார்த்தையை கொண்டு அவர்களை ஆசீர்வதிக்கிறப்பா. உம்முடைய வார்த்தைகள் தொடர்ந்து இருதயங்களில் பேசட்டும். ஹல்லேலூயா. கிரியைகளை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் உணர கர்த்தர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் கர்த்தருடைய வருகை நாள் வரை நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும்.